உட்காந்து உருண்டு உருண்டு படிச்சு 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 ஒரே டென்ஷன் ஆகி அவன் 15 வயசுலேருந்து 15, 16, 17 3 வருஷமும் எப்போதுமே டென்ஷன்லேயே ஆக்கி விட்டாங்க. அது ஒன்று தான் இந்த எடப்பாடியார் ஆட்சியில் நடந்த பல குளறுபடிகளில் 11ஆம் வகுப்புக்கு ஒரு பொது தேர்வு அப்படின்ற ஒரு குளறுபடியும் தேவையில்லாத ஆணி. நல்ல யோசிச்சு பாருங்க, 11th பப்ளிக் எக்ஸாம் வைப்பதன் நோக்கம் என்ன? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? ஏதாவது ஒரு கிரைட்டீரியா இருக்கா? ஏதாவது ஒரு அறிவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு ரீசன் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். எந்த ரீசனும் இல்லாமல் 11ஆம் வகுப்புக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம். இதை கொண்டு வந்தது எடப்பாடியார். நீட்டை கொண்டு வந்தது எடப்பாடியார். இப்படி எடப்பாடியார் மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ண குளறுபடியை தாண்டி கல்வியிலையும் இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சு லட்சக்கணக்கான மாணவர்களை ஃபுல்லாக டென்ஷனில் ஏற்றி விட்டது தான் முக்கியம். நம்ம பொது தேர்வுகள் கிட்டத்தட்ட 9 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. உத்தரப்பிரதேசலாம் என்ன கண்டிஷனில் இருக்குது கல்வி?